புதுச்சேரியில் முதன்முறையாக மூலக்குளத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த முறையின் மூலம் இதுவரை 15க்கும் மேற்பட்ட அறுவை சிகிச்சைகள் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஹெர்னியா, பித்தப்பை, புரோஸ்டேட், சிறுநீரகம், பெருங்குடல், மகப்பேறு உள்ளிட்ட பல்வேறு அறுவை சிகிச்சைகள் ரோபோட்டிக் முறையில் செய்யப்படுவதாகவும், குறைந்த வலி, குறைந்த இரத்த இழப்பு, விரைவான குணமடைதல் ஆகியவை இந்த தொழில்நுட்பத்தின் முக்கிய சிறப்பு அம்சங்கள் என்றும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். மேக்னிஃபிகேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால நம்ம துல்லியம் சின்ன சின்ன ரத்த குழாய் கொண்டு நம்மளுக்கு நல்லா தெரியறதுனால பிளட் லாஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம எந்த டிஷ்யூ ஆப்ரேட் பண்ணுறோமோ அதை மட்டும் துல்லியமாக ஆப்ரேட் பண்ணிட்டு வந்துடும். பக்கத்தில் இருக்கிற டிஷ்யூ எதையுமே டேமேஜ் பண்ண மாட்டோம். அதனால பிளட் லாஸ் கம்மி, வலி கம்மி, ரெக்கவரி சீக்கிரமாக இருக்கும். ஸோ இட் இஸ் மோர் ஆஃப் ப்ரிசிஷன் சர்ஜரி. ஆக்சுவலாக ஒரு துல்லியமான சர்ஜரி அப்படிங்கிறது தான் இதனோட அட்வான்டேஜ். லான்ச் பண்ணி 1 மாதம் ஆகுது. 1 மாதத்தில் 15 பேருக்கு பண்ணியிருக்கோம். இது நம்ம என்னென்னா ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி இல்லாமல் நம்ம என்னெல்லாம் சர்ஜரி நார்மலாக ஓப்பன் லேப்பில் பண்ணுறோமோ அந்த எல்லா சர்ஜரியுமே ரோபோட்டில் பண்ண முடியும். பிரதமர் மோடி ஜூலை 9ஆம் தேதி ஆஸ்திரேலியாவுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்ள உள்ள நிலையில் அவருக்கு இணைய வழியில் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மெல்பர்னில் பிரதமர் பங்கேற்கவிருந்த இந்திய வம்சாவளியினரின் வரவேற்பு நிகழ்ச்சி குறித்த முகநூல் பதிவின் கீழ் மிரட்டல் விடுக்கும் வகையில் ஒரு நபர் பதிவிட்டிருந்தார். இந்த விவகாரத்தை ஆஸ்திரேலிய அதிபர் பாதுகாப்பு பிரிவும் அந்நாட்டு பெடரல் போலீசாரும் மிக தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். முதல் கட்டமாக மிரட்டல் விடுக்கப்பட்ட கணக்கின் ஐபி முகவரியை கண்டறிந்துள்ள போலீசார் பின்னணியில் உள்ள நபர்களை தேடி வருகின்றனர். பெரு நாட்டின் அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள கெய்கோ ஃபுஜிமோரிக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், பெரு நாட்டுடன் இந்தியா கொண்டுள்ள நெருக்கமான நட்புறவை மிகவும் மதிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் இரு நாடுகளுக்கும் இடையேயான இருதரப்பு கூட்டாண்மையை பல்வேறு துறைகளில் மேலும் வலுப்படுத்த இந்தியா தொடர்ந்து உறுதியுடன் செயல்படும் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். புதிய அதிபராக பொறுப்பேற்க உள்ள கெய்கோ ஃபுஜிமோரியின் பதவிக்காலம் சிறக்க வாழ்த்திய பிரதமர், இரு நாட்டு மக்களின் நலனுக்காகவும் உறவுகளை மேலும் ஆழப்படுத்தவும் இணைந்து நெருக்கமாக பணியாற்ற ஆவலுடன் காத்திருப்பதாகவும் பதிவிட்டுள்ளார். அமெரிக்காவின் 250வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு அந்நாட்டின் அதிபர் ட்ரம்ப் மற்றும் அந்நாட்டு மக்களுக்கு 140 கோடி இந்திய மக்களின் சார்பில் பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக ஊடக பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், இந்தியாவும் அமெரிக்காவும் வெறும் ஒரு கூட்டாண்மை தேசங்களாக மட்டும் இல்லாமல் ஜனநாயக மற்றும் சட்டத்தின் ஆட்சி ஆகிய பகிரப்பட்ட விழுமியங்களால் பிணைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அடுத்த 250 ஆண்டுகள் அமெரிக்காவிற்கு இன்னும் கூடுதலான அமைதி, வளம் மற்றும் முன்னேற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றும், இந்தியா அமெரிக்கா இடையிலான இருதரப்பு உறவுகள் புதிய உச்சங்களை தொட வேண்டும் என்றும் பதிவிட்டுள்ளார். தாய்லாந்து அரசு இந்திய பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்களுக்கான 60 நாட்கள் இலவச விசா நடைமுறையை ரத்து செய்துள்ளது. சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக தற்காலிகமாக வழங்கப்பட்ட இந்த சலுகை தற்போது நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் இனி தாய்லாந்து செல்லும் இந்திய பயணிகள் வழக்கம் போல முன்கூட்டியே விசா பெற வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த திடீர் மாற்றம் விடுமுறையை கழிக்க திட்டமிட்டிருந்த இந்திய சுற்றுலா பயணிகளுக்கு கூடுதல் செலவை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள E20 எத்தனால் கலப்பு பெட்ரோல் வாகனங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என சமூக வலைதளங்களில் பரவி வரும் விமர்சனங்களை வாகனத்துறை நிபுணர்கள் மறுத்துள்ளனர். இதுகுறித்து நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் மாருதி சுசுகி, டொயோட்டா, பஜாஜ் உள்ளிட்ட முன்னணி நிறுவனங்களின் நிபுணர்கள் பேசுகையில், பல ஆண்டுகால அறிவியல் ஆய்வுகள் மற்றும் விரிவான சோதனைகளுக்கு பிறகே இந்த எரிபொருள் பயன்பாட்டிற்கு வந்துள்ளதாக குறிப்பிட்டனர். எத்தனால் கலப்பு எரிபொருளானது ஃபார்முலா 1 பந்தய கார்களிலேயே பயன்படுத்தப்படுவதாகவும், இது கார்பன் உமிழ்வை குறைத்து இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பை பலப்படுத்தும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக பிரதமர் மோடிக்கு காக்ரோச் ஜனதா கட்சி அமைப்பினர் கடிதம் எழுதியுள்ளனர். வினாத்தாள் கசிவால் ஏற்படும் மாணவர்களின் தற்கொலைகள் குறித்து பிரதமர் தனது மௌனத்தை கலைக்க வேண்டும் என்றும்,
மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை இதற்கு பொறுப்பாக்க வேண்டும் என்றும் அந்த இரு பக்க கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. வினாத்தாள் கசிவுகளால் கோடிக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலம் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள அந்த அமைப்பு, அமைதியான முறையில் போராடும் மாணவர்கள் மீது டெல்லி போலீசார் நடத்திய தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்ததுடன் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கவும் கோரிக்கை விடுத்துள்ளது. எதிர்க்கட்சி எம்பிக்கள் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து வருவதை தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் பாஜக தலைமையிலான கூட்டணியின் பலம் அதிகரித்துள்ளது. இதனால் வரும் ஜூலை 20 தொடங்க உள்ள நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் முக்கிய அரசியல் அமைப்பு சட்ட திருத்தங்களை கொண்டுவர மோடி அரசு திட்டமிட்டுள்ளது. இதில் குற்றச்சாட்டுகளின் பேரில் 30 நாட்களுக்கும் மேல் நீதிமன்ற காவலில் இருக்கும் பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் தங்களின் பதவியை இழக்கும் வகையிலான 130வது சட்ட திருத்த மசோதா மற்றும் தொகுதி மறுவரையறை தொடர்பான 131வது சட்டத்திருத்த மசோதா ஆகியவை முக்கிய பங்கு வகிக்கின்றன. எனினும் இத்தகைய சட்ட திருத்தங்களை நிறைவேற்ற தேவையான 2/3 பங்கு பெரும்பான்மை இன்னும் ஆளுங்கட்சிக்கு கிடைக்கவில்லை என்றும், மோடி அரசு இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை மாற்ற முயல்வதாகவும் காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. டெல்லிக்கான தமிழ்நாடு அரசின் சிறப்பு பிரதிநிதியாக புதிதாக நியமிக்கப்பட்ட வெங்கட நாராயணா சென்னை மக்கள் மாளிகையில் பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்தார். மரியாதை நிமித்தமாக ஆளுநரை சந்தித்த வெங்கட நாராயணா அவரிடம் வாழ்த்து பெற்றார். முக்கிய பொறுப்புக்கு கர்நாடகாவை சேர்ந்த வெங்கட நாராயணாவை நியமித்ததை திரும்பப் பெற வேண்டும் என பல்வேறு அரசியல் தலைவர்கள் வலியுறுத்தி வரும் நிலையில் ஆளுநரை அவர் சந்தித்து வாழ்த்து பெற்றுள்ளார். வடமேற்கு பசிபிக் பெருங்கடலில் நிலவி வரும் சூறாவளி உலகின் மிக சக்தி வாய்ந்த சூப்பர் சூறாவளியாக உருவெடுத்து வருகிறது. நடப்பு ஆண்டின் ஏப்ரல் மாதத்தில் ஏற்கனவே ஒரு தீவிர சூப்பர் சூறாவளி உருவான நிலையில் தற்போது உருவாகியுள்ள இந்த ஆண்டின் 2வது சூப்பர் சூறாவளி உலகிலேயே மிக அதிபயங்கரமான புயலாக மாற வாய்ப்புள்ளதாக டெல்டா வெதர்மேன் ஹேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த சக்தி வாய்ந்த சூறாவளி புயல் பசிபிக் பெருங்கடலில் நிலவும் எல் நினோ விளைவை மேலும் தீவிரப்படுத்தும் என்றும் குறிப்பிட்டார். தெலங்கானா முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர் ராவின் மகளும் டிஆர்எஸ் கட்சியின் தலைவருமான கவிதாவுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. தனது புதிய கட்சிக்கு தெலங்கானா ராஷ்டிர சேனா என்று கவிதா பெயரிட்டிருந்தார். ஆனால் தெலங்கானா ராஷ்டிர சமிதியும் கவிதாவின் கட்சியும் டிஆர்எஸ் என்றே குறிக்கப்படுவதால் மக்களிடையே இது குழப்பத்தை ஏற்படுத்துவதாக கூறி பிஆர்எஸ் கட்சி தேர்தல் ஆணையத்தில் முறையிட்டிருந்தது. இதையடுத்து இந்த விவகாரத்தில் ஏற்கனவே ஒப்புதல் வழங்கியிருந்த தேர்தல் ஆணையம் தற்போது டிஆர்எஸ் கட்சி தலைவர் கவிதாவுக்கு மீண்டும் நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் கேட்டுள்ளது. மேற்கு வங்க திரிணாமுல் காங்கிரசின் மாநில தலைவரான சந்திராணி பட்டாச்சாரியா தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். கட்சி தலைவர் மம்தா பானர்ஜிக்கு அவர் அனுப்பியுள்ள கடிதத்தில் மாநில தலைவர் பதவியோடு மட்டுமின்றி கட்சியின் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் விலகுவதாக குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் தோல்விக்கு பிறகு கட்சியை வலுப்படுத்த மம்தா பானர்ஜி மேற்கொண்ட மறுசீரமைப்பில் சந்திராணி பட்டாச்சாரியா தலைவராக்கப்பட்டார். ஆனால் அவர் மாநில தலைவர் பொறுப்பு உட்பட அனைத்து பொறுப்புகளையும் துறந்துள்ளதால் கட்சியிலிருந்து முற்றிலும் விலகக்கூடும் என யூகங்கள் எழுந்துள்ளன. ஆஸ்திரேலியா இந்தியா இடையேயான இருதரப்பு உறவுகள் முன்னெப்போதையும் விட தற்போது மிக வலுவான நிலையை எட்டியுள்ளதாக ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி ஆல்பனீஸ் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி அடுத்த வாரம் 3 நாடுகளுக்கு செல்லும் அரசுமுறை பயணத்தின் ஒரு பகுதியாக ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல இருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடியின் வருகை குறித்து அறிக்கை வெளியிட்ட ஆஸ்திரேலிய பிரதமர் தனது நண்பர் பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி, ஸ்திரத்தன்மை மற்றும் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துவதில் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா இடையேயான நட்பு மிக முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பாலிவுட் நடிகர் ஆமீர் கான் தனது நீண்ட நாள் துணையான கௌரி சப்ராட்டை இன்று திருமணம் செய்து கொள்ள உள்ளார். மும்பை பாண்டாவில் உள்ள ஆமீர் கானின் சொந்த இல்லத்தில் மிகவும் எளிமையான முறையில் இந்த திருமணம் நடைபெறவுள்ளது. திருமணத்திற்கு பிறகு எந்த ஒரு பிரம்மாண்ட வரவேற்பு நிகழ்ச்சியும் திட்டமிடப்படவில்லை. நெருங்கிய குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் ஒரு சில சிறுவயது நண்பர்கள் மட்டுமே இந்த திருமணத்தில் கலந்து கொள்கின்றனர். இந்த திருமணத்தில் ஆமீர் கானுக்கும் அவருடைய முதல் மனைவி ரீனா தத்தாவுக்கும் பிறந்த ஜுனைத் கான், இராக் கான், இரண்டாவது மனைவி கிரண் ராவ் மூலம் பிறந்த மகன் ஆசாத்,
கௌரி சப்ராஜின் மகன் ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளனர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது 4 அருவிகளில் மட்டும் குளிக்க வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. குற்றால அருவிகளில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கால் அனைத்து அருவிகளிலும் நேற்று குளிக்க தடை விதித்ததால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்தனர். தற்போது அனைத்து அருவிகளிலும் நீர்வரத்து சீரானதை தொடர்ந்து 5 அருவி, பழைய குற்றால அருவி, சிற்றருவி, புலி அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. விடுமுறை தினம் என்பதால் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து காணப்படும் என்பதால் பாதுகாப்பு பணியில் போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். வெங்காயம் கொள்முதல் விலையை குவிண்டாலுக்கு 2125 ரூபாயாக மத்திய அரசு உயர்த்தியுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். வெங்காயம் பயிரிடும் விவசாயிகளுக்கு லாபகரமான விலை கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் தற்காப்பு இருப்பிற்காக அவர்களிடம் இருந்து கொள்முதல் செய்யப்படும் வெங்காயத்திற்கு 13.3 விழுக்காடு வரை விலையை உயர்த்தி மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. அதன்படி இதுவரை ஒரு குவிண்டாலுக்கு 1875 இருந்த கொள்முதல் விலை தற்போது 2125 உயர்த்தப்பட்டுள்ளது. தற்போதைய நிலவரப்படி அகில இந்திய அளவில் வெங்காயத்தின் சராசரி சில்லறை விலை கிலோவுக்கு 31 ரூபாயாக உள்ளது. கன்னியாகுமரியில் வார விடுமுறை தினமான இன்று அதிகாலை முதலே சூரிய உதயத்தை காண ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். சன்ரைஸ் பாயிண்ட், திரிவேணி சங்கமம் ஆகிய பகுதிகளில் கடலில் இருந்து சூரியன் உதிக்கும் காட்சியை கண்டு ரசித்து சுற்றுலா பயணிகள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். பின்னர் முக்கடல் சங்கமத்தில் புனித நீராடி பகவதி அம்மனை தரிசனம் செய்ததோடு கடல் நடுவே உள்ள விவேகானந்தர் மண்டபம் மற்றும் திருவள்ளுவர் சிலையும் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பால் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்தனர். நில அபகரிப்பு தொடர்பாக உத்தரப்பிரதேச மாவட்ட ஆட்சியர் மீது கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் பாதிக்கப்பட்ட நபர் புகார் அளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காட்டுமன்னார் கோவில் நெய்வாசல் பகுதியைச் சேர்ந்த தர்மராஜா என்பவரின் 1.25 ஏக்கர் நிலத்தை அதே ஊரை சேர்ந்தவரும் உத்தரப்பிரதேசத்தில் மாவட்ட ஆட்சியராக பணிபுரிந்து வருபவருமான ரமேஷ்குமார் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி அபகரித்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக தர்மராஜா காவல் கண்காணிப்பாளரிடம் கொடுத்த புகார் மனுவில் நில அபகரிப்பு தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் உள்ள நிலையில் ரமேஷ்குமார் ஆட்சியர் என்பதால் எந்த விசாரணையும் மேற்கொள்ளவில்லை என்றும் தன் மீது பொய் வழக்கு பதிந்துள்ளதால் மன உளைச்சலுக்கு ஆளாகி சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக காவல் கண்காணிப்பாளர் உரிய விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என மனுவில் கோரியுள்ளார். அதில் திடீரென்று அந்த அபீர் ரகுமான்கிறது தான் ஓனரு. அவர்கிட்ட அந்த ஐஏஎஸ் கலெக்டர் ரமேஷ்குமார் என்பவர் அவர் மனைவி பேரில் வாங்கி ரீச் பண்ணிவிட்டு 3 ஆண்டு காலமாக வரல, 22 வாங்கினார். இதனால நான் கோர்ட்டில் கேஸ் போட்டு வச்சுருந்தோம். திடீர்னு இந்த ஆண்டு எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி போலீஸ் மூலமாக ஆக்ஷன் எடுத்து, தாசில்தார் மூலமாக ஆக்ஷன் எடுத்து இப்போ அந்த நிலத்தை அபகரிச்சிட்டார். என் மேலே கேஸு கொடுத்து என்னை ரிமாண்ட் பண்ணிவிட்டு இப்போ கிட்ட வராமல் டெய்லி போலீஸ் பாதுகாப்பு கொண்டு என்னை மீண்டும் ரிமாண்ட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் நான் எஸ்பி ஆஃபீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். கம்ப்ளைண்ட் ரிப்ளை கொடுத்துருக்காங்க. மேற்படி ஃபார்வர்ட் பண்ணி அனுப்பியிருக்காங்க. நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. தஞ்சையில் 1500 பரத கலைஞர்கள் ஒரே நேரத்தில் சேர நடனம் ஆடி அசத்தி உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தனர். தஞ்சையை அடுத்த பூண்டி புஷ்பம் கல்லூரி மைதானத்தில் தமிழ் கலாச்சாரம், இந்திய பாரம்பரியத்தை உலகரங்கில் உயர்த்தும் வகையில் சர்வ சப்தம் என்ற பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. கலைப்பயண வழிகாட்டுதல் சங்கமம் சார்பில் மின்னொலியில் நடத்தப்பட்ட இந்த நிகழ்வில் 1500 பரத கலைஞர்கள் ஒரு சேர நடனம் ஆடி பாரத் புவன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தனர். அவர்களுக்கு சின்னத்திரை நடிகர்கள் பிரியதர்ஷினி, ஹரிப்ரியா ஆகியோர் பரிசுகள் வழங்கி பாராட்டினர். இந்தியா, இஸ்ரேல் இடையிலான இருதரப்பு முதலீட்டு ஒப்பந்தம் நேற்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே பொருளாதார கூட்டாண்மையை ஆழப்படுத்தும் நோக்கில் 2025 ஆண்டு செப்டம்பர் 8 இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது.
இதுகுறித்து மத்திய நிதி அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தொழில்நுட்பம், பாதுகாப்பு, விண்வெளி மற்றும் செமி கண்டக்டர் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் இருதரப்பு முதலீடுகளை அதிகரிக்கும் நோக்கில் இந்த ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும், இது முதலீட்டாளர்களுக்கு பாதுகாப்பான சூழலை உறுதி செய்வதோடு எல்லை தாண்டிய வர்த்தக நடவடிக்கைகளை மேம்படுத்த உதவும் என்றும் தெரிவித்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ரயில் நிலைய வளாகத்தில் தொலைத்தொடர்பு கேபிள்கள் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அரக்கோணம் ரயில் நிலையத்தில் கடந்த சில நாட்களாக சிக்னல், தொலைத்தொடர்பு மற்றும் தண்டவாள மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று வந்தன. இதற்காக பயன்படுத்தப்படவிருந்த தொலைத்தொடர்பு கேபிள்கள் மற்றும் பிற உபகரணங்கள் ரயில் நிலைய வளாகத்தில் பாதுகாப்பாக இருப்பு வைக்கப்பட்டிருந்தன. இந்த தொலைத்தொடர்பு கேபிள்கள் திடீரென தீப்பற்றி எரிந்து சேதமடைந்தன. தகவல் அறிந்து வந்த ரயில்வே ஊழியர்கள் விரைந்து தீயை அணைத்தனர். இது எதிர்பாராத விபத்தா அல்லது மர்ம நபர்களின் சதி செயலா என்பது குறித்து ரயில்வே அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசிக தலைவர் திருமாவளவனை துணை முதலமைச்சராக்க வேண்டும் என சேலம் மாவட்ட விசிக செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஓமலூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் வரும் ஆகஸ்ட் 17ஆம் தேதி நடைபெறவுள்ள தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு குறித்து ஆலோசிக்கப்பட்டது. மேலும் நடைபெறவிருக்கும் திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் கட்சியின் தலைவர் திருமாவளவன் போட்டியிட்டு வெற்றி பெற்று தவிக அரசில் துணை முதலமைச்சராக பதவியேற்க வேண்டும் என ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தேர்தலில் திருமாவளவன் போட்டியிடப் போவதில்லை என்று கூறிய நிலையில் கட்சியினர் தீர்மானம் நிறைவேற்றி அவருக்கு அழுத்தம் கொடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே வாயு கசிவு ஏற்பட்ட தனியார் தொழிற்சாலையில் அமோனியாவை அகற்றும் பணி 2வது நாளாக நடைபெற்று வருகிறது. கணிகைப்பேர் கிராமத்தில் கடல் உணவுகளை பதப்படுத்தும் தனியார் தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிந்து 18 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். இதனையடுத்து தொழிற்சாலையை சுற்றியுள்ள 500 மீட்டர் வரை மக்கள் நடமாட்டம் தடை செய்யப்பட்டு தொழிற்சாலையில் மீதமுள்ள அமோனியாவை அகற்றும் பணி நேற்று துவங்கியது. தொடர்ந்து 2வது நாளாக பைப்புகளில் தேங்கியுள்ள அமோனியாவை அனுபவம் வாய்ந்த வல்லுநர்கள் அகற்றி வருகின்றனர். இந்த பணிகளை மாவட்ட ஆட்சியர் கவிதா நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். பராமரிப்பு பணிகளுக்காக தாம்பரம், செங்கல்பட்டு, சென்னை கடற்கரை மார்க்கமாக 41 மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் பேருந்து நிலையங்களில் பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. பராமரிப்பு பணிக்காக இன்றும் வரும் 12ஆம் தேதியும் 41 மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னை எழும்பூர் விழுப்புரம் வழித்தடத்தில் கடற்கரை மற்றும் தாம்பரம் ரயில் நிலையங்களில் பராமரிப்பு பணி நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக 41 மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் தாம்பரம் உள்ளிட்ட பல்வேறு பேருந்து நிலையங்களில் பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. மயிலாடுதுறையில் அம்மா உணவகத்தில் கழிவுநீர் வழிந்தோடி துர்நாற்றம் வீசும் நிலையில் பொதுமக்கள் மூக்கை பொத்திக் கொண்டு உணவருந்தும் அவலம் ஏற்பட்டுள்ளது. மயிலாடுதுறை அரசு மருத்துவமனை அருகே அம்மா உணவகம் செயல்பட்டு வருகிறது. அப்பகுதியில் பாதாள சாக்கடை பிரச்சினை உள்ளதால் அதில் இருந்து வெளிவரும் கழிவுநீர் அம்மா உணவக சமையலறைக்குள் புகுந்து குளம் போல் தேங்கியுள்ளது. இந்த கழிவுநீரில் நின்று சமையலர்கள் சமைக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் உணவருந்த வரும் பொதுமக்கள் துர்நாற்றம் தாங்காமல் மூக்கை அடைத்துக் கொண்டு உணவருந்தி செல்வது வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. இங்கு தேங்கியுள்ள கழிவுநீரால் தொற்று பரவும் ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ள பொதுமக்கள் உடனடியாக அம்மா உணவகத்தை சீரமைக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்.